எத்தனை நாளைக்கு தான் ஒரே மாதிரியே அரிசி பருப்பு சாதம் செய்கிறது? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசி பயிறு சாதம் பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி, அப்புறம் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பயிறு ரெண்டையுமே ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துட்டு இதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பாசி பயிறு சாதம் ரெடி ஆயிரும். உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு தான் வரும். இந்த டேஸ்டியான ரைஸை பொட்டேட்டோ ஃப்ரையோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.